தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 2026 ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரை வெல்லப்போவது யார்? இன்று நள்ளிரவு நடக்கும் போட்டியில் சாம்பியன் பட்டத்துக்காக மோதும் அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள். கால்பந்து வரலாற்றில் முதன்முறையாக உலகக்கோப்பையை வெல்லும் அணிக்கு சாம்பியன்ஷிப் மோதிரங்கள், உலகக்கோப்பை மற்றும் வெற்றி பெறும் அணியின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் என ஃபிஃபா அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறும் நிலையில் அமெரிக்காவில் அர்ஜென்டினா ரசிகர்கள் கொண்டாட்டம். நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் மெஸ்ஸி, மரடோனாவின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நடனமாடி உற்சாகம். அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு போட்டியாக நியூயார்க் நகரின் தெருக்களில் ஸ்பெயின் நாட்டு ரசிகர்கள் கொண்டாட்டம். அணியின் சீருடையுடன் கொடிகளை அசைத்தும் பாடல்களை பாடியும் உற்சாகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியை முன்னிட்டு அமெரிக்காவில் கண்கவர் ட்ரோன் நிகழ்ச்சி. வானில் பிரம்மாண்டமாக ஒளிரவிடப்பட்ட உலகக்கோப்பை லட்சணை, கோப்பை மற்றும் சுதந்திர தேவி சிலை. கேரளத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. இன்று நள்ளிரவு ஃபிஃபா கால்பந்து இறுதிப் போட்டி நடக்கும் நிலையில் நாளை விடுமுறை. தமிழ்நாட்டில் பாம்பு கடியால் கடந்த 6 மாதங்களில் 7297 பேர் பாதிப்பு, 6 பேர் உயிரிழப்பு. ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடி மருந்துகள் உள்ளதால் உயிரிழப்புகள் அதிகரிக்காமல் தடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். மதுரை மாங்குளம் அருகே சமணர் படுகையில் அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு. மீனாட்சிபுரம் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க பிராமி கல்வெட்டுகளை பார்வையிட்டார். ராகுல் ஸ்டாலினிடையே மனக்கசப்பு வந்தது ஏன் என்பது குறித்து முதல் முறையாக மனம் திறந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் KS அழகிரி. ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தில்தான் திமுக, காங்கிரஸ் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவர் சோனியா காந்தியோடு இருந்த தனிப்பட்ட பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் சோனியா காந்தியிடம் அவர்கள் பேசி, அம்மையார் அவர்கள் இல்லை இந்த முறை திடீரென்று நீங்கள் இப்பொழுது போய் கேட்க வேண்டாம் என்கின்ற பாணியில் ஏதோ அவர்கள் சொல்லி, அதன் பிறகு அம்மா சொல்லிவிட்டார்கள் இதில் மாற்று கருத்து வேண்டாம் என்றுதான் ராகுல் காந்தி அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அப்படி வந்தது தான். பாண்டிச்சேரியில் காலையில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். அதே தெருவில் 4 மணி நேரத்திற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். இரண்டும் வேற வேற பிரச்சாரங்கள். அப்பயே கசந்து போச்சு. அதிகாரத்தில் பங்கு தரலன்ற அதுதான் வேற எதுவும் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் திருமா போட்டியிட வேண்டாம் என திமுக அழுத்தம் கொடுத்ததாக KS அழகிரி குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன் கூட்டணி கட்சிகளுக்கு பல கட்டுப்பாடுகளை திமுக விதித்ததாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. தொல் திருமாவளவன் காட்டுமன்னார்குடியில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் முடியவில்லை. நீங்கள் அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது இல்லையா?
அவர் வாய் திறந்து சொல்லிவிட்டார், நான் காட்டுமன்னார்குடியில் நிற்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவரால் நிற்க முடியலையே, அவருக்கு ஒரு அழுத்தம் வந்து விட்டதல்லவா. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது ஏன் என KS அழகிரி கேள்வி. தொகுதி பங்கீட்டில் தப்பான கணக்கு போட்டது திமுக என்றும் குற்றச்சாட்டு. திருமாவளவனை உங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. நீண்ட காலமாக உங்களோடு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை உங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. தேமுதிகவுக்கு மட்டும் 10 இடங்கள், ஒரு ராஜ்யசபா, அது என்னது, எப்படியாவது அந்த அணியை ஜெயிக்க வைக்கிறது. எப்படி ஜெயிக்கும் அது? நீங்கள் இவ்வளவு சங்கடங்களோடு ஒன்றை நீங்கள் உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெறும்? அது தப்பான கணக்கா? தப்பான கணக்கு தான். திரைக்கவர்ச்சி மூலம் ஆட்சிக்கு வந்த தாவேகா ஆட்சியின் வேஷம் கலைய தொடங்கிவிட்டது. பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தை மூடி மறைக்க முயற்சித்து தாவேகா அரசு தோற்று போனதாகவும் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் கென்பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு. ஆற்றுக்கு நடுவில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக கைது செய்து அப்புறப்படுத்திய காவல்துறை. நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். 5 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திலிருந்து காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு. திரிணாமுலிலிருந்து பிரிந்த 20 எம்பிக்கள் குறித்து சபாநாயகர் முடிவெடுக்காத நிலையில் அவர்களை கூட்டத்திற்கு அழைத்ததற்கு எதிர்ப்பு. வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்ததை அடையாள போராட்டம் என கூறி மீண்டும் பங்கேற்பு. மேகதாது அணை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர திமுக நோட்டீஸ். மேகதாது திட்டத்தால் தமிழ்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டிய அவசியம் குறித்து அவசர விவாதம் நடத்த கோரிக்கை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என TR பாலு, திருச்சி சிவா கூட்டாக பேட்டி. பத்து தேசிய திரைப்பட விருதுகளை தமிழ் திரையுலகம் வென்றுள்ளது பெருமைக்குரியது. தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைக்கலைஞர்களுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. ஜனநாயகன் படம் வெளியாகும் நாளில் அரசு விடுமுறை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. படத்தை திருவிழா போல கொண்டாட வேண்டும் என கூறிய அமைச்சர் ஆனந்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம். திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் வாங்கியதாக அமைச்சர் நிர்மல்குமாரின் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் மூர்த்தி மறுப்பு. தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 589 பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஒரு சார் பதிவாளரிடம் கூட பேசியது கிடையாது என ஆவேசம். பத்திர ஆபீஸ்ல 589 பத்திர ஆபீஸ்ல ஒரு SRT-னால் நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்துல. இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்திர ஆபீஸ், எந்த SR-ட்ட இந்த 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க. தனியார் வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு 75% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். முதல்வர் விஜய்க்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது புதிய பாதை உட்பட 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே ஒப்புதல். 2576 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு விரைவில் டெண்டர் வெளியிடப்பட உள்ளதாக தகவல்.
வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து தரிசனம். ஆடி முதல் ஞாயிறை ஒட்டி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். மொட்டையடித்தும் காது குத்தியும் நேர்த்திக்கடன். திருச்செந்தூர் பழனி முருகன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து தரிசனம். பழனியில் நாளை முதல் 45 நாட்களுக்கு ரோப் கார் சேவை நிறுத்தம். பராமரிப்பு பணி காரணமாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கோடை காலத்தை போன்று இம்மாதம் வெயில் சுட்டெரிப்பதால் புதிய உச்சம் தொடும் மின் நுகர்வு. 17ஆம் தேதி இதுவரை இல்லாத அளவாக 47.54 கோடி யூனிட்டுகளாக அதிகரிப்பு. மின் கணக்கீடு பில்லிங் செயல்முறைகளில் குறைபாடுகளால் அதிக மின் கட்டணம் பதிவு. அசாதாரண பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் அறிக்கை. ஜூலை 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நெல்லையில் உள்ள அகஸ்தியர் அருவிகளில் குளிக்க குவிந்த சுற்றுலா பயணிகள். மலைச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் திடீர் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சேதம். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் மேகவெடிப்பால் வெளுத்து வாங்கிய அதீத கனமழை. வெள்ளம் பெருக்கெடுத்ததால் விளைநிலங்கள் கடும் சேதம். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தில் உள்ள குரேஸ் பகுதியில் கனமழையால் நிலச்சரிவு. மலையிலிருந்து சாலைக்கு உருண்டு வந்த கற்கள். காஷ்மீர் வெள்ள நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வரிடம் கேட்டறிந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தேவையான மீட்பு நிவாரண ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதி. ஈரானில் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது அமெரிக்க படைகள். ஜோர்டான் மீதான ஈரான் தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் 2 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடி. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது வலிமை வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்குதல். கட்டடங்கள் பற்றி எரியும் நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். அமெரிக்க கடற்பகுதியில் 300 வீரர்களை வழிநடத்தும் இந்திய வம்சாவளி. ரெஜிமெண்டல் கமாண்டர் பொறுப்பை ஏற்ற 17 வயதான ரித்தி சௌஹானுக்கு குவியும் வாழ்த்து. டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தின் 14வது சுற்றில் 4 முறை சாம்பியனான ஸ்லோவேனியா வீரர் போகாசார் முன்னிலை. மலைப்பாதை சுற்றின் வெற்றியை அடுத்து ஒட்டுமொத்த புள்ளிகள் பட்டியலில் ஆதிக்கம்.
தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான கிருதியா மாரடைப்பால் உயிரிழப்பு. துள்ளித் திரிந்த காலம், தில்லுக்கு துட்டு உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியவர். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.